ஹலோ இல்லத்தரசிகளே! வெல்கம் டூ ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா டூருக்கு போயிருந்தோமா, ஸோ அதனால தான் 3 டேஸா விலாகே போட முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள்லாம் போயிருந்தோம். பயங்கர கூட்டங்க. அப்பா! எல்லா ஊரில் இருக்க எல்லாருமே இங்கே தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க போல். செம்ம கூட்டம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்த்தோமா, நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நீர்மோர் அப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் குடுத்துட்ருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு நானும் ஹஸ்பண்டும் போய் ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிட்ருந்தோம். ஓகே, நல்லா ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அப்புறம் குடிச்சிட்டு எல்லாம் தேர் இழுத்துட்டு இருந்தாங்களா, சரி நம்மளும் போய் ஜோதியில ஐக்கியமாயிருவேன்னு சொல்லிட்டு போய் தேர் இழுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் முடியல. பயங்கர கூட்டம். இழுக்கவே முடியல. சரி அட்லீஸ்ட் போய் அதை தொட்டுட்டாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் குட்டி பாப்பாவும் தான் போய் தேர் இழுக்கலான்னு போனோம். செருப்பு கிருப்புலாம் பிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டோம். ஏன்னா பயங்கர கூட்டம். அது இழுக்கவே முடியல. டக்கு டக்கு டக்குன்னு சரசரன்னு இழுத்துடுறாங்க. செருப்பு போட்டுலாம் இழுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாட்டுக்குது. அப்புறம் தேர் இழுத்து முடிச்சுட்டு சாமி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி மேலே மலை கோயில் இருக்குது, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் மலை ஏறவே முடியல. இருந்தாலும் சரி அதுக்கு போகாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் மலை கோயிலுக்கு போகலான்னு தான் சொல்லிட்டு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா மாமனார் வந்திருந்தார். மாமியார் யாரும் வரல. நானும் மாமனார் அப்புறம் நாத்தனார் எல்லாம் மட்டும் தான் இது பண்ணியிருந்தோம். அப்புறம் மலை கோயிலுக்கு போயிட்டு நானும் ஹஸ்பண்டும் மேலே ஏறிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் சர்சர்ஸ்ன்னு மேலே ஏறிட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஏறிட்டேன். மேலே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிருஷ்ணனும் ராதை சாமி தான் முதல்ல இருக்கும். அதுக்கு மேலே தான் சாமி இருக்கும். இந்த சாமிக்கிட்ட தான் நான் முதல்ல வேண்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வருஷம் கல்யாணம் ஆனோடனே. அடுத்த வருஷம் வந்து கிருஷ்ணனே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி குட்டி கிருஷ்ணன் பிறந்துட்டாரு. அப்புறம் வந்து மேலே போனோன்னே தம்பியை கீழே விட்டுட்டோம். அவன் பாட்டுக்கு இங்கே சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் மேலேருந்து வியூ பார்த்திங்கன்னா மொத்த ஊருமே அழகா தெரிஞ்சுது. எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்களேன். அப்பா நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வந்துட்டு இருந்ததா பார்க்கவே அழகா இருந்துச்சு. சரி அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறம் சாமியை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு சாமியை பார்க்க தான் போயிருந்தோம். சாமி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமியை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வந்தாச்சு. கீழே வந்தோடனே அப்புறம் வந்து நீர்மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம். ஸோ ஒரு நீர்மோர் வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் நீர்மோர் வாங்க தான் போயிருந்தோம். நீர்மோர் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மெலனு அப்புறம் பொம்மை 2, 3 பொம்மைலாம் தம்பிக்கு வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அப்புறம் தம்பி வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ.